ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே விளாக். இங்கே சம்மர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பசங்களுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் கொடுத்துட்ருக்குறோம். கருவேப்பிலை நெல்லிக்காய் சேர்த்து கொடுப்போம், கருவேப்பிலை குக்கும்பர் சேர்த்து கொடுப்போம், கருவேப்பிலை தேங்காய் சேர்த்து கொடுப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுத்துட்ருக்குறோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சேர்ந்தா ஜூஸ் போட்டுட்ருக்கிறேன். பசங்களுக்கு டெய்லி ஒரு 1/4 நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. நமக்கு ஒரு 1/2 நெல்லிக்காய் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 நெல்லிக்காய் வச்சுட்டு எல்லாருக்குமே சேர்த்து நான் ஜூஸ் போட்டுட்ருக்கிறேன். இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டரை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி துணி வச்சு ஃபில்டர் பண்ணோன்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி சீக்கிரமாகவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணும்போது அதில் உள்ள ஜூஸ் மொத்தமே நம்மளால் பிழிஞ்சு எடுக்க முடியாது. பட் துணியில் வச்சு ஃபில்டர் பண்ணோன்னா ஈஸியாக ஒரு ட்ராப் ஜூஸ் கூட அதில் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு வந்து அந்த ஜூஸை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேங்க. பசங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மோர் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ கசப்பு புளிப்புலாம் தெரியாமல் பசங்களும் நல்லா குடிச்சுப்பாங்க. என்னோட பசங்க இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு அடம் பண்ணவே மாட்டாங்க, ஈஸியாக குடிச்சிடுவாங்க. ஸோ டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்டிகிரெயின் தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, கம்பு, ராகி, இட்லி அரிசி எல்லாமே 1/4 கப் எடுத்து ஊற வச்சுருந்தேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேங்க. காரத்துக்கு ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க. ஒரு 2 ஆனியன் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க, அதுவுமே ரொம்ப நல்லது. நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல, பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனியன் மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்து தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். திக்கான தேங்காய் சட்னியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தோசையும் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மாவு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு நைஸாக தோசை ஊற்றுறோமோ அவ்வளோ அளவுக்கு சூப்பராக வருங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பியான சூப்பர் தோசை ரெடி ஆகிரும். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தோசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட அப்பமே சுட்டு சாப்பிட்றதுக்கு தாங்க நல்லாயிருக்கும். பேக் பண்ணி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சு கூட சாப்பிட்லாங்க, அதுவுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் இப்போ தேங்காய் சட்னி கூட வச்சுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.